2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஜெயிக்கப் போவது யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் என்பது ஒவ்வொரு கட்சிகளுக்குமே மிக முக்கியமான ஒரு, அதாவது 4 முனை போட்டி என்பது இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியும் நமது தமிழக வெற்றி கழகமும் தனித்து தான் போட்டி சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. திமுக பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி. ஆனால் அதிமுக தற்போது அதிமுக கூட்டணியிலே பாஜக பிளஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளுமே அதிகாரப்பூர்வமான கூட்டணி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்றத்தில் என்பது ஒவ்வொரு கட்சிகளுக்குமே முக்கியமான தேர்தல் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் ரங்கராஜ் பாண்டேவுடைய சாணக்கியா நிறுவனம் நமது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே ஒரு 3065 பேரிடம் பார்த்தீங்கன்னா 4 கட்டங்களாக கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு சற்று அதிர்ச்சிகரமாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதான் தமிழகத்துடைய முதலமைச்சராக யார் வர வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 30% வாக்கும், அதே நமது ஸ்டாலின் அவர்களுக்கு 28% வாக்கும் கிடைச்சிருக்கிறது. ஒரு 2% வாக்குல வித்தியாசமாக இருக்கு. அதே போல அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டுமா அல்லது திமுக கூட்டணியா மற்ற கட்சிகள் வெற்றி பெற வேண்டுமா? கருத்து கணிப்புக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி 41% மக்கள் வந்து ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாக ரங்கராஜ் பாண்டேவுடைய சாணக்கியா நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி வெளியிட்டது. அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவின் கைவசம் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் போதும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், முக்கியமாக தொண்டர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு. அடிமட்ட தொண்டரிலிருந்து மேல்மட்ட தொண்டர் வரைக்கும் இறங்கி வேலை பார்த்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுகவை அடித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தோல்வியை தழுவுகிறது அப்படின்னு. அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் காரணம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தொண்டர்கள் சரியான முறையிலே வேலைகள் பார்த்தால் எந்த ஒரு கட்சியுமே தோல்வியை தழுவாது. அதுவுமே அதிகப்படியான தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம், அந்த இயக்கம் தோல்வியை தழுவுகிறது அப்படின்னா அதற்கு மாறாக 2026 சட்டமன்றத்தில் என்பது இருக்க போகிறது அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.